ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டா வீட்டுக்கு வருவோம். வந்த உடனே பேக்க அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு, டிவிய ஆன் பண்ணி ஜெட்டிக்ஸு, சுட்டி டிவி, கார்ட்டூன் நெட்வொர்க், போகோ இந்த மாரி சேனல்ஸ போட்டு, அந்த டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்து அத பார்க்கும்போது, எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியாது. அப்படியே ஓடும். அதுல ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும். பவர் ரேஞ்சர்ஸ், ஜாக்கி சான், ஹீ மேன், பென் 10 இந்த மாரி பல கார்ட்டூன்ஸ வரிசையா உட்காந்து நைட்டு வரைக்கும் பார்ப்போம். ஹோம் ஒர்க் கூட பண்ண மாட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான். ஹலோ. ஏய், அழறியா? போயிட்டு போகுது விடுங்க. அப்படிப்பட்ட கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து வளர்ந்துட்டு, இப்ப நம்ம வளர்ந்தாலுமே அந்த குழந்தை மனசு நம்ம விட்டு போல. நம்ம மனசு தானா கார்ட்டூன்ஸ தேடி அலையுது. அப்ப நம்ம அதே மாரி ஒர்க்குக்கோ, காலேஜுக்கோ போயிட்டு வந்துட்டு, டிவிய போட்டு கார்ட்டூன் வச்சா, எங்கங்க கார்ட்டூன் ஓடுது? 3 வயசுக்கும் கீழ உள்ள பசங்க பார்க்க ரைம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் ஆச்சு நம்மளோட கார்ட்டூன்ஸ்க்கெல்லாம்? ஒரு காலத்துல காம்ப்ளெக்ஸா இருந்த எல்லா கார்ட்டூன்ஸும் ஏன் இப்போ குழந்தைத்தனமா மாறியிருக்கு? எல்லா விஷயத்துலயும் 2K எவால்வ் ஆயிட்டு இருக்கும்போது, ஏன் வந்து கார்ட்டூன்ஸ்ல மட்டும் பின்வாங்கி டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு? ஸோ இந்த விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்டா வெயிட் பண்ண வேண்டாம். இது என்னது? கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த இயர்லி 2K டைம் தாங்க. 2000லேருந்து ஒரு 2008 வரைக்கும் தரமான கார்ட்டூன்கள, தரமான எபிசோட்ஸ் எல்லாம் வச்சு வெட்டிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இறந்த காலமா தான். கடந்த காலம். நாம கடந்து வந்த காலம். பொற்காலம். Glorious past. ஏன் அப்படி? ஏன் அந்த டைமில் வந்து இது அவ்வளோ பீக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து எல்லார் வீட்லேயும் டெலிவிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தோட கான்செப்ட் உருவான காலம். நம்ம இந்தியாவில் வந்து டெலிவிஷன் அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து அந்த 2000 டைமில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து டிவிஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் பெரியவங்களுக்கு நியூஸு, சீரியல், சினிமா, காமெடி, மியூசிக்ஸ்னு எல்லாம் இருக்கும்போது, சின்ன பசங்களுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் நிறைய கார்ட்டூன் சேனல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த டைமில் தான் வந்து டப்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பேக்டாக ஆரம்பிச்சது. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் டப் பண்ணி நமக்கு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ பூமாவோட அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் மனசில் ஆணி அடித்த மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அதில் உள்ள கதையும், அதில் உள்ள அந்த கேரக்டர்ஸும் தான். இப்போ உள்ள கார்ட்டூன்ஸை வச்சு எவ்வளோ ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ப்ரமோஷனுக்கான ஒரு மிகப்பெரிய மெட்டீரியலாகவே கார்ட்டூன்ஸில் வர கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்து ஏதாவது ஒரு கார்ட்டூனோட டேட்டுவோ இல்லைனா கார்ட்டூன் ஸ்டிக்கர்ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை. இப்போல்லாம் கார்ட்டூன் வந்து ப்ரமோஷனுக்கு கூட தகுதி இல்லாமல் இறங்கிடுச்சு. இந்த பேரழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் கைண்ட் ஆஃப் எவால்யூஷன் தான். எவால்யூஷன் எப்போடா வந்து ஒரு பேரழிவை ஏற்படுத்தும்னு கேட்டிங்கன்னா, ஏற்படுத்தியிருக்குங்க. எப்போ டிவிலேருந்து நம்ம செல்ஃபோனுக்கு மாறினோமோ அப்போயே வந்து இந்த எவால்யூஷன் வந்து நம்ம டவுன்ஃபால் கார்ட்டூன்ஸ்க்கு வர வச்சிடுச்சு. 2017, 18 வரைக்குமே நம்ம வந்து கார்ட்டூன்ஸ்லாம் நல்லாவே வந்துட்டுன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து எலிஜிபிளாக கிடைக்கிற மாதிரியும், எல்லாருமே பயன்பாட்டுக்கு கொண்டு வர மாதிரியும் ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சின்ன பசங்க கையில் வரைக்கும் ஃபோன்ஸ் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த சூழ்நிலை தான் வந்து டெலிவிஷன் அப்படிங்கிற அந்த டிவியை நம்ம வந்து ஒதுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் டிவிஸை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவி ஒதுங்கினதுனால வந்து நிறையா கார்ட்டூன் சேனல்ஸும் அடிபட்டுச்சு. ஏன் பெரியவங்க பார்க்குற சீரியல்ஸ்லாம் அடிப்படலை அப்படின்னா வந்து அதுக்கு எப்பயுமே மவுஸ் இருக்குது. பட் கார்ட்டூன்ஸ் அப்படி கிடையாது, பசங்க பார்க்குறது தான். ஸோ பசங்க தான் இப்போ ஃபோன்லேயே வந்து படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வேறு என்னமோ பார்த்துட்ருக்காங்க, வேறு வேர்ல்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா தெரியல. ஸோ அதனால் கார்ட்டூன்ஸ் வந்து இப்போ குவாலிட்டியாக வரதில்லை. ஸோ இங்கே தான் அந்த குவாலிட்டி அப்படிங்கிற விஷயமே அடிப்படுது. அதில் அடிப்பட்டு தான் நிறையா மொக்க கார்ட்டூன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க.
பட் ஆனால் இப்போ சம்ஹவ் பரவாயில்ல. ஏன்னா வந்து இப்போ அனிமேக்களை வந்து தமிழ் டப் பண்ணுற அந்த ட்ரெண்டுக்கு வந்திருக்கும். ஸோ மாற்றங்கள்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ அதில் இது ஒரு மாற்றம் தான். ஸோ இப்போ நிறைய அனிமேக்கள் தமிழ் டப் பண்ணி அதையும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால நல்ல நல்ல கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து பசங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கலாமே. ஆனால் அதுவும் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஸோ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோவை எத்தனை சின்ன பசங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் பார்த்துருக்கிறவங்க கொஞ்சம் கேளுங்க. லைஃப்பில் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் அந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துட்டோம்னா அப்புறம் அந்த லைஃப்க்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. ஸோ எல்லாத்தையுமே பொறுமையாக கற்றுக்கிட்டு வருவோமே. பொறுமையாக கற்றுக்கிட்டா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். அப்பப்போ டைம் இருந்தால் கொஞ்சம் நல்ல கார்ட்டூன்ஸ் பாருங்கள். பழைய கார்ட்டூன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அதோட ஃபீல் என்னன்னு புரியும். ஸோ இந்த வீடியோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் அ ட்ரிபியூட் வீடியோன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல எஜுகேஷ்னல் வீடியோ தான் சொல்கிறேன். ஸோ வந்து கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணியிருக்கு. நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதுவும் நம்ம வயசுக்கு என்ன அப்படிங்கிறது தான். பட் இப்போ வந்து அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பசங்க மெச்சூர் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து கார்ட்டூன்ஸ்லாம் அழிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ வந்து ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ ப்ளஸ் வந்து சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எத்தனை 90s கிட்ஸ் வந்து இன்னுமே கார்ட்டூன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கிறதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். ஓகே சூப்ஸ், உங்களை இன்னொரு தரமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டெடி நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.